பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். பீகார் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. ஆர்வமாக வாக்களிக்கும் மக்கள். பீகார் மக்கள் முழு உற்சாகத்துடன் வாக்களிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு வாழ்த்து. கல்லூரி மாணவர்களுக்கு முதற்கட்டமாக பிப்ரவரி மாதம் முதல் லேப்டாப் வழங்க அரசு முடிவு. லட்சம் மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய்க்கு குற்ற உணர்வே இல்லை. வைகோ சாடல். பொறுப்பேற்க வேண்டிய விஜய் கண்ணியமற்ற முறையில் முதலமைச்சர் மீது வெறுப்பை கொட்டுவதாகவும் கண்டனம். தங்கம் விலை உயர்ந்தது. ஒரு சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 90,000 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 121 தொகுதிகளுக்கு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்குச்சாவடிகளுக்கு மக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். மகா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வியும் தனது மனைவியுடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். தேர்தலையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பீகார் தேர்தலில் மக்கள் முழு உற்சாகத்துடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தேர்தலையொட்டி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் மற்றும் RJD கட்சிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் முழு உற்சாகத்துடன் வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்துள்ள பிரதமர் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக அமைச்சர்கள் தலைமையில் இன்று அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் KN நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டுள்ளன. திமுக சார்பில் RS பாரதியும், அதிமுக சார்பில் ஜெயக்குமாரும், காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகையும் பங்கேற்றுள்ளனர். அரசியல் கட்சிகளின் பரப்புரை பொதுக்கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க உச்சநீதிமன்றம் காலவரை நிர்ணயித்துள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நடிகர் விஜய் பலவீனமானவர் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கடுமையாக விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் பலவீனமானவர் என்றும் பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டவர் என்றும் சாடியுள்ளார். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொலைநோக்கு பார்வை உடையவர் என குறிப்பிட்டுள்ள அப்பாவு நடிகர் விஜய் இவ்வாறு பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்தார். முன்னதாக நேற்று நடைபெற்ற தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை நடிகர் விஜய் கடுமையாக விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தன்னை ஒழித்து கட்ட அன்புமணி ஆள் அனுப்பியதாக பாமக MLA அருள் பரபரப்பு குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து அன்புமணியிடம் கேட்டபோது அவர் மிகவும் கோபமாக பதிலளித்தார். அருளை பாமகவில் இருந்து நீக்கிவிட்டதாகவும் அவரை பாமக MLA என இனி சொல்லாதீர்கள் என்று கூறிய அன்புமணி கண்டவர்களை பற்றியெல்லாம் தன்னிடம் கேட்காதீர்கள் என்றும் நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்கள் என்றும் கூறினார். நடிகர் விஜய்க்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாடியுள்ளார். மகாபலிபுரத்தில் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை நடிகர் விஜய் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வைகோ கரூர் துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் கண்ணியமற்ற வகையில் முதலமைச்சரின் மீது வெறுப்பை காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொது வாழ்வில் ஆத்திச்சூடியை கூட அறியாத விஜய் இப்போதே ஆட்சிக்கு வந்துவிட்டது போல் கற்பனை வாழ்வில் திளைக்கிறார் என்றும் வைகோ விமர்சித்துள்ளார். தங்கம் விலை இன்று உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 560 ரூபாய் அதிகரித்து 90,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலையில் அண்மை காலமாக ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்துள்ளது.
சர்வதேச அளவில் தங்கம் முதலீட்டில் ஏற்பட்ட மாற்றமே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.